அமீர் சார். வணக்கம். உங்களை சந்திக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னென்னா சுற்றி 1000 டென்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஆனாலும் நீங்கள் எந்த எனர்ஜி குறையாமல் இருக்கீங்க. எப்படி போயிட்டுருக்கு? எதை கேட்குறீங்க? எப்படி போயிட்டுருக்குன்னு படத்தை கேட்குறீங்களா, வாழ்க்கையை கேட்குறீங்களா, பிரச்சனையை கேட்குறீங்களா? படத்தை. வாழ்க்கை எப்பவும் போல் போயிட்டு தான் இருக்குது. எந்த டென்ஷனையும் எப்போவுமே ரொம்ப வச்சுக்கிறது இல்லை, மண்டையில் ஏற்றிக்கிறது இல்லை. இதுவும் கடந்து போகும் அப்படின்றது தான் வாழ்க்கை. ஒரு பிரச்சனையை நம்ம நினச்சிக்கிட்டு அதுக்குள்ளேயே முடங்கி கிடந்து நம்மளை நாமளே வருத்திக்கிறது, இல்லது பிறர் நம்மளை வருத்தத்துக்கு உள்ளாக்குறதால் அப்படின்னா நம்மளுடைய எதிர்த்தரப்புலேருந்து நம்மளை நம்மக்கிட்ட இருந்து எதை பெற நினைக்கிறாங்க, எதில் வெற்றி பெற நினைக்கிறாங்களோ அதை அவங்க அடைஞ்சிட்டதாயிரும். ஸோ அதனால் நம்மளை எப்போவுமே நம்ம வருத்தத்துக்குள்ளே வச்சுக்க கூடாது. எதுவும் நடந்தாலும் இந்த நாட்டில் நடக்காதது எதுவுமே புதுசாக நடக்கலை. நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுக்கு நடக்காதது எதுவும் இப்போ எனக்கு நடந்துருச்சா அப்படின்னா கிடையாது. நான் தான் முதல் ஆளா அப்படின்னா அதுவும் கிடையாது. அதனால் இதுவும் கடந்து போகும். எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒன்று அனுபவம் தானே, வாழ்க்கையே அனுபவம் தான். நமக்கு புதுசாக பார்த்துக்கிட்டே இருக்கும். அதில் இது ஒன்று புதுசாக பார்க்குறதா நான் நினச்சிக்கிறேன். இந்த ஃபிலாசபிக்கல் சிந்தனையும் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இதெல்லாம் கடந்து போக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. பெரிய கேடயமே அதுதான் எனக்கு. அது இல்லைன்னா நான் உடஞ்சிருவேன், வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே பேசிக்காகவே வந்து ஃபேமிலி சைடு, நான் வளர்ந்த சூழல், என்னோடய நண்பர்கள் ரொம்ப சீரியஸாக எதையுமே எடுத்துக்க மாட்டோம். எவ்வளோ பெரிய நிறைய மரணங்களை பார்த்தவன் நான். உறவுகளில், நட்புகளில் நிறைய மரணங்களை பார்த்தவன். கண்ணுக்கு முன்னாடி கூட இருந்தவங்க சடார்னு ஒரு நைட்டில் காலையில் அப்படியே நான் வளர்ந்தவன் நான். அதோடு சேர்த்து எனக்கு ஆன்மீகம் வரும்போது இன்னும் கூடுதலாக இருக்காது. நிலையற்றது, வாழ்வே என்பதே நிலையற்றது. அப்படி இருக்கும் பொழுது பிரச்சனைகள் மட்டும் நிலையானதாக எப்படி இருக்க முடியும்? எல்லாவற்றிற்கும் தீர்வு இருக்கும் பொழுது பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கும். அந்த நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களா அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். ஒரு மனிதனாக நம்ம அதை தேர்ந்தெடுத்துக்கிறோமான்னு பார்க்கணும். நான் அதை தேர்ந்தெடுத்துக்கிறேன். தீர்வில்லாத பிரச்சனையே ஒன்று கிடையவே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன நடந்தாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான். நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை கடக்கலாம். ஐயோன்னு பதறீங்கன்னா எதையுமே கடக்கவே முடியாது.